வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியிலே சில முக்கியமான விடயங்களை குறித்து இந்த காணொளியிலே நாங்கள் பதிவிடுகின்றோம். இந்த காணொளியிலே முக்கியமான விடயம், அதாவது நாட்டையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம். அதாவது 19ஆம் தேதி நேற்றைய தினம் நடந்த நிகழ்வானது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருந்தது. அதாவது இந்த கொலை குற்றச்சாட்டத்திலே கனேமுள்ள சஞ்சுவ கொலை காவல்துறை அதிகாரி ஒருவர் கூட இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினத்திலே இந்த கொலை குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபர் புத்தளம் பாலாவி பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டார். இன்னும் ஒரு பிரதான பெண் வந்து தேடப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் எங்கு இருக்கின்றார் என்பதை குறித்து போலீசார் தகவல்களை வெளியிட்டு இது பற்றிய தகவல்கள் வழங்கும்படியாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சம்பவமானது மிகவும் ஒரு பாரதூரமான நிகழ்வாக இருக்கின்றது. நாங்கள் இதை சாதாரணமாக பார்த்துவிட முடியாது. இந்த சம்பவமானது அதாவது வந்து சட்டத்தில் ஓட்டையா, சட்ட புத்தகத்தில் ஓட்டையா, அவ்வாறு சிந்திக்க தோன்றுகின்றது. சட்டத்தில் ஓட்டை இருப்பதாகத்தான் எண்ண தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் சட்டத்தரணியை போல் வேடம் அணிந்து முக்கியமான நாட்டின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலே அமைந்திருக்கின்ற நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே உள்நுழைந்திருக்கின்றார்கள். ஒரு பெண் சட்டத்தரணியை போன்று, ஒரு ஆண் சட்டத்தரணியை போன்று சோதனைகள் இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாக நுழைய முடியும் என்ற விடயங்கள் இருந்தபடியினால் அவர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். அதை மாத்திரமல்ல, சட்ட புத்தகத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஏன் சட்டத்தில் ஓட்டையா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுவதாயின் அவர்களுக்கு ஒரு சட்டத்தரணி அடையாள அட்டை கூட அவர் வைத்திருக்கின்றார். இந்த நீதிமன்றத்துக்குள்ளே இவைகள் சட்டம் துறை சார்ந்தவர்கள் நிமித்தம் இந்த இந்த நீதிமன்றத்துக்குள்ளே உள்ள ஏனையவர்களுடைய பின்புல ஆதரவுகள், உதவிகள் கூட இவருக்கு இருக்கின்றதா என்பதை குறித்து ஒரு கேள்வி எழத்தான் செய்கின்றது. ஏனென்றால் அவ்வாறான ஒரு இடத்திலே திட்டமிட்டு இந்த கனமுல்லே சஞ்சீவ படுகொலை நிகழ்ந்தேறி இருக்கிறது என்பதை 2-3 நாட்களுக்கு முன்னர் கூட ஒரு ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை பார்த்திருக்கின்றார்கள். எங்கே இவர் வருவார் போவார், இந்த நீதிமன்றத்துக்குள்ளே இருந்து எவ்வளவு பலம் என்ன, பாதுகாப்பு என்ன, பலவீனம் என்ன, எங்கே ஓட்டை இருக்கின்றது என்பதையெல்லாம் இவர்கள் இந்த கொலை செய்த கொலையோடு தொடர்புடையவர்கள் இதை உற்று நோக்கி அவதானித்திருக்கின்றார்கள் என்றே நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் அவ்வாறான பலவீனங்களை பயன்படுத்தி இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 9வது இலக்கத்தை உடைய நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அங்கு நீதிபதி வரவில்லை என்று 5வது இலக்க நீதிமன்றத்துக்குள்ளே வந்தார்கள். அங்கேயும் சுட்டுவிட்டு அவர்கள் தப்பி சென்று இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பிரதான கனமுள்ள சஞ்சீவையினுடைய எத்தனையோ சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் நாட்டிலே வாழக்கூடியவரோ அழிக்கப்படக்கூடியவரோ அது 2வது விடயம். ஆனால் அவர் நிமித்தமாக எத்தனையோ பின்புலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களின் பின்புலங்களிலே அநேக வாக்குமூலங்களை இவர் அளித்து, இவர் பின்புலங்களிலே இவர்களை யார் இயக்கினார்கள், இவர்களை யார் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு சாட்சியங்கள் வெளியே வருமாக இருந்தால் அரசியல் பின்புலங்கள் அகப்பட வேண்டிய நிலைமைகள் வரலாம் என்ற நோக்கத்துக்காக கூட இவர் திட்டமிட்டு இவர் கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றதாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கொலைக்கு கூட துபாயிலிருந்து ஹெகல்
பத்ர பத்மே என்பவர் கூட உரிமை கோரியிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. அந்த வகையிலே இந்த இவ்வாறான விடயங்களை அனுமதிக்கலாமா, அனுமதிக்க முடியாதா? எவ்வாறாயினும் அரசாங்கம் இதற்கு இனிமேல் இவ்வாறான நிகழ்வுகள் நிகழாதபடி பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நீதிமன்றங்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்புகளை வழங்கப்பட வேண்டும். நீதிமன்றத்துக்கு வருகின்றவர்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்குகளுக்கு வருகிறவர்களுடைய சாட்சியங்கள் அளிக்கப்படுகின்றன. எனவே அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது ஒன்றல்ல, பல சம்பவங்கள். அண்மையில கூட கொழும்பு பகுதியிலே 2 குழந்தைகளோடு கூடிய ஒரு நபர் ஒரு அரசியல் படுகொலையாக கூட சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். மோட்டார் சைக்கிளில் வந்தவர் அவரை சுட்டு தப்பி சென்றிருக்கிறார். அந்த கொலைக்கும் இந்த கொலை செய்த நபருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் சந்தேகங்கள் இருக்கின்றன. இவ்வாறாக நாட்டிலே நாங்கள் பல்வேறுபட்ட சம்பவங்கள் நீதிமன்றங்களுக்கு முன்பாக நிகழ்ந்திருக்கின்றது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, அரசாங்கங்கள், அமைச்சர்கள், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது இந்த யாழ்ப்பாணத்திலே நித்யா படுகொலையினுடைய சாட்சியமாக அதுவும் பிரதான நீதிபதியாக இருந்த இளஞ்செழியன் மீதும் கூட ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. நீதிமன்ற வளாகத்துக்கு அவர் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு செல்ல முற்பட்ட போது கூட அங்கே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. எனவே அது மாத்திரமல்ல, மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக 2 மாட்டு வண்டியில் சவாரி தொடர்பான குற்றச்சாட்டுகளினுடைய சந்தேக நபர்கள் அல்லது சாட்சியங்கள் என்று சொல்லப்படுகின்ற 2 பேர் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக சுட்டு கொல்லப்பட்டார். 2 பேர் காயமடைந்ததாக நாங்கள் அறிந்தோம். அது மாத்திரமல்ல, இந்த கொழும்பிலே 19ஆம் தேதி நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு முன்பதாக கூட சொல்லுகின்றார்கள், இதுதான் நாட்டிலே ஆளுங்கட்சியை தவிர்த்து எதிரணியினர் குற்றம் சுமத்துகின்றார்கள். நாட்டிலே இதுதான் முதல் தடவையாக நிகழ்ந்த நிகழ்வாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கூட இதே பாணியில் இதே நீதிமன்றத்தில் வாரான ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்ததாகவும் நாங்கள் ஊடகங்களிலே அறியக்கூடியதாக இருந்தது. எனவே இவ்வாறான செயல்களை வன்மையாக அரசாங்கம் கண்டிக்க வேண்டும். இந்த பின்புலங்களிலே இருப்பவர்களை கைது செய்ய வேண்டும். இவைகளை நாங்கள் பார்த்தால், தேடி ஆராய்ந்து பார்த்தால், இந்த கொலை திட்டமிடப்பட்டு துபாயிலிருந்து ஒருவரால் திட்டமிடப்பட்டாலும் இலங்கையிலே ஒரு தலைமை அரசியல்வாதி ஒருவர் இருக்கத்தான் செய்வார். இலங்கை போலீஸ் நிலையத்திலே நீர்கொழும்பிலே இந்த பெண்ணுடைய இந்த துப்பாக்கியை நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த பெண்ணுக்கும் நீர்கொழும்பிலே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாகவும் சந்தேகத்தின் பேரிலே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த கனிமுல்லை சஞ்சீவையை படுகொலை செய்தவர் யார் என்று பார்த்தால், ஏற்கனவே விசேட அதிரடிப்படையிலிருந்து, அதாவது STFல இருந்து விலகிய ஒருவராகத்தான் இருக்கின்றார்கள். அங்கே நாங்கள் இந்த மன்னாரிலே நடந்த விடயத்தை பார்த்தால், முன்னாள் இராணுவ சிப்பாய் அந்த சம்பவத்தில் இருந்தார். அப்போ இராணுவ சிப்பாய், போலீஸ் அதிகாரி, STF, இராணுவம் என்கின்ற வகையிலே இவ்வாறு அரச படைகளுக்குள்ளே உள்ளவர்கள் தான் இவ்வாறான கொலைகளை செய்கின்றார்கள். முன்பொரு காலத்திலே விடுதலை புலிகள் மீது இவ்வாறான குற்றங்களை சுமத்தினார்கள். இப்பொழுது விடுதலை புலிகள் செயல்படவில்லை. அவர்களுடைய செயல்பாடு இல்லாத காரணத்தினால் இப்பொழுது விடுதலை புலிகள் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாமல் இருக்கின்றது. எனவே இராணுவத்தினர், புலனாய்வாளர்கள் உடன் அகப்பட்டு விடுகிறார்கள், கைது செய்கின்றார்கள். வாழ்த்துக்கள், பாராட்டக்கூடிய விடயங்கள். எனவே இவ்வாறான சம்பவங்கள், அதாவது
நம்பி வாரார்கள். நாங்கள் பிழை செய்தால், தவறு செய்தால், அல்ல அநியாயமாக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டால் எங்களுக்கு உண்மையான ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும், நீதிமன்றம்தான் எங்களுக்கு ஒரு உண்மையான நீதியை பெற்றுத்தரும் என்று வருகின்றார்கள். ஆனால் அங்கே வந்தால் நீதிமன்றத்திலே கொலையாளிக்கு ஒரு குற்றவாளிக்கு நீதிபதி தீர்ப்பளிப்பதை விட இங்கே வேறு இராணுவத்திலிருந்து தப்பி வந்தவர்கள் தீர்ப்பளித்து விட்டு செல்லுகின்றார்கள் இலகுவான முறையிலே. எனவே நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்களால் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதா, அல்லது குற்றச்சாட்டிலே உள்ளவர்கள், இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்கள், போலீசாரிலிருந்து தப்பிச் சென்றவர்கள், குற்றவாளிகளுக்கு இப்பொழுது நீதிமன்றத்திலே தாங்கள் வந்து தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை கையில் எடுத்து விட்டார்கள். அதுவும் கொழும்பு பகுதியிலே புதுக்கடை என சொல்லப்படுகின்ற பிரதான நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நீதிமன்றத்திலே, அதாவது குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு நீதிபதி அவர்களினால் விசாரணைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையிலே பல சட்டத்தரணிகள் முன்பாக, மக்கள் பார்வைக்கு முன்பாக தீர்ப்பளித்து விட்டு இலகுவாக தப்பிச் செல்ற வாய்ப்பு இந்த நாட்டிலே நிலவி இருக்கிறது என்று சொன்னால், மக்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு வெளியிலே எப்படி பாதுகாப்பு இருக்கும்? எனவே அரசாங்கம் இதை பொறுப்படுத்தி, அரசாங்கம் கவனம் எடுத்து இவ்வாறான சம்பவங்கள் இனிமேல் ஒரு சம்பவம் நிகழாதபடி அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்பதிலே எல்லோரும் ஒத்துழைக்கவும் வேண்டும் அரசாங்கத்திற்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.